இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் போட்டுக்கிற ஹேர் டை எந்த அளவுக்கு கருப்பு கலரில் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நல்லா இதை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஃபுல்லாக வந்து கருன்னு மாறி இருக்கு. இதை நம்ம வந்து இப்போது சோப்பு எதுவும் போடாமல் நல்லா தண்ணியில் அலச போகிறோம். இந்த ஹேர் டை வந்து போட்ட செக்கல் இந்த அளவுக்கு வந்து கலர் வந்து முடியல பிடிச்சிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, வெறும் செம்பருத்தி இலையை வச்சு இன்றைக்கி ஒரு பொருளை சேர்த்து ரெடி பண்ணோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. சரி, இப்போ வாங்க எப்படி வெள்ளை முடியல இதை அப்ளை பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு, நம்ம இது என்னென்ன பொருள் வச்சு இந்த ஹேர் டை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, முடி வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் வச்சுட்டேன் நான். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ஹேர் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய விதமாக நம்ம செம்பருத்தி இலை வச்சு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி செம்பருத்தி இலையோட ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் இன்றைக்கி சேர்த்து செம்மையாக இன்றைக்கி வந்து ஹேர் டே ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹேர் டை வந்து நீங்கள் போட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து நீங்கள் தொடர்ந்து போடுறப்போ ஒரு 2-3 மாதம் ஆனாலும் கலர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான். ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஆயில் லைட்டாக வச்சுட்டேங்க. நீங்கள் நிறைய வந்து ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் வைக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் வச்சதில் தான் நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன் ஒயிட் ஹேரில். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு உச்சந்தலையில் மட்டும் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹேர் டேயோட கலர் தெரியும். இங்கே பாருங்கள், போட்ட செகண்டில் முடியில் வந்து அப்படி பிடிச்சிக்கும். போட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே உங்கள் முடி வந்து ஃபுல்லாக வந்து நல்லா கருமையாகவும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும். பார்த்திங்களா எப்படி பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் டே வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து செம்பருத்தி இலையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, செம்பருத்தி இலையும் நம்மளுக்கு இந்த செம்பருத்தி பூவும் தான். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஒத்த செம்பருத்தி வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த இருக்கிற இந்த காம்பை மட்டும் இதை வெளியே கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த பூவோட இதழ்கள் மட்டும்தான் தேவைப்படுது. அதனால் இதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இந்த காம்பையும் நம்ம எடுத்துடலாம். ஒரு 10 பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க. நிறையா விதமாக வந்து நம்மளுக்கு செம்பருத்தி எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து ஹேர் டே சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், வெறும் பூ மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இது கூட நம்ம செம்பருத்தி இலைகள் வந்து ஒத்த செம்பருத்தி இலை, அதே பூவோட இலைகள் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இலைகளை மட்டும் பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு இதை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் போட்டுருங்க. நான் வந்து அலசலை, அதனால் நான் தண்ணியிலே போட்டுடுறேன். போட்டுட்டு நான் மேலே நல்லா மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நல்லா கருன்னு நல்லா சூப்பராக இளநரை மட்டும் இல்லைங்க, நல்ல நரைமுடியை வந்து சீக்கிரமாகவே நல்லா கண்ட்ரோலில் கருப்பாக கொண்டு வந்துடும். இப்போது இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிச்சு போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு
இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இதையும் நம்ம தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு 2 பூ மட்டும் இதில் உள்ள போட்டுக்கலாம். 2, 3 பூ வரைக்கும் இதில் உள்ள போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு அடுத்து இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இதை அரைக்கிறதுக்கு வந்து ஒரு டிக்காசன் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செம்பருத்தி பூ மீதி இருக்கிற செம்பருத்தி பூவை நல்லா அலசிட்டு இதை அப்படியே நீங்கள் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவு கொதிக்க வைங்க. பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பூவை வந்து இதில் போட்டுடலாம். போட்டிங்க அப்படின்னா அதோட சாறு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பொங்கி வரும். தீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா வந்து ஒரு 3/4 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காயிரும். நல்லா ஒரு திக்கான ஒரு டிக்காசன் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த செம்பருத்தி பூவை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த செம்பருத்தி பூ வந்து நல்லாவே வெந்துருச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அது கூட டிக்காசனும் நல்லா வந்து திக்காயிருச்சு. இது அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்க்கக்கூடிய பொருள் வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடியது. தலை முடி வந்து உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து முருங்கைக்கீரையோட சத்துக்கள் கிடைக்கிறப்போ முடி வந்து நரைக்கவே நரைக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்ல இரும்பு சத்தும் கூடங்க. அதனால் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை இந்த மாதிரி வந்து பறித்து போட்டுக்கோங்க. உருவி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து உருவிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க. செம்பருத்தி இலையை இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல முடி வளர்ச்சியும் வரும். உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை டோட்டலாக வந்து சரியாயிரும். அதுக்கப்புறம் இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முடி வந்து டக்குன்னு கருப்பாக மாறுறது மட்டும் இல்லாமல் நரைமுடியே வராமல் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து முடியை பாதுகாத்துக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. செம்பருத்தி பூ நிறையா கிடச்சாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 பூ கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு செம்பருத்தி பூ வந்து கிடைக்கலக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்பருத்தி பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, கிடைக்கல அப்படின்னா பவுட்ரு சேர்க்கலாமா அப்படின்னு. கிடைக்கலனா பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஆனாலும் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு இது நம்ம ரெடி பண்ணி போடுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ டிக்காசன் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இந்த டிக்காசனை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி அரைக்க போகிறோங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. செம்பருத்தி பூ ஆல்ரெடி வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கலர் நல்லா பிங்க் மாதிரி மாறிடும். அது கூட நீங்கள் இந்த டீத்தூள் சேர்க்குறப்போ நல்லா சிவப்பு மாதிரி வந்து மாறிடும். பாருங்கள் டிக்காசன் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்களா, இந்த கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம சூடாக ஊற்றணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து நம்மளுக்கு அரைப்படுறதுக்கு ரொம்ப ஜார் ஏதாவது ஆயிரும். அதனால் இதை வந்து நல்லா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீத்தூள் வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருப்பாக்கும். கம்பல்சரி வந்து வெறும் டீத்தூளை நீங்கள் தலையில் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுட்டு வர்றப்பவே உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாக வளரும். நம்ம இது கூட நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து இந்த டிக்காசனை வந்து நீங்கள் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சேர்க்குற எல்லா ஹேர் டேக்கும் இதை நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி டிக்காசனை ரெடி பண்ணி சேர்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. நம்ம தேவையான அளவு இந்த டிக்காசனை மட்டும் விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்.
கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சிருங்க பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சாச்சு. நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இரும்பு கடாயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக டிக்காசன் ஆட் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க, டிக்காசன் மட்டும்தான் இதில் சேர்க்கணும். டீ டிக்காசன் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற டிக்காசனை எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அடுப்பில் பற்ற வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கருஞ்சீரக பவுட்ரு வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கருஞ்சீரகத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கருஞ்சீரக பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துலேயுமே இந்த கருஞ்சீரகம் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, நரமுடியே உங்களுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த கருஞ்சீரக பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்க ஃபுல்லாக ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கும். 2 மாதம் ஆனாலும் கலரும் அதே மாதிரி உங்களுக்கு தக்க வைக்கும். இது உங்கள் மாத கணக்கில் வெறும் செம்பருத்தி இலை மட்டும் நீங்கள் அரைச்சி தடவினீங்க அப்படின்னா முடி நல்லா க்ரோத் ஆகும். ஆனால் கருப்பாக மாறுறதுக்கு 2-3 மாதம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் உடனே வந்து செம்பருத்தி இலை அரைச்சி போட்டதே கருப்பாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இப்போ நான் செய்யக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்டு கூட அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ரிப்பு வந்து நீங்கள் தொடர்ந்து இது யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். நிறைய வெள்ளை முடி இருக்குது, ஒரே இதில் வந்து இது போட்டதே கருப்பாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாதுங்க. அதனால் இது வந்து தொடர்ந்து எந்த ஹேர் டையுமே தொடர்ந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஹெர்பல் தான், அதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் பிரச்சனை பண்ணல அப்படின்னா டைமிங் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு தலைக்கு உறவீங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஒரு இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எங்களுக்கு அவ்வளோ நேரம்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டுக்கு 1 மணி நேரமாவது தலையில் அப்ளை பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம முடியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் ரெடி பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மெலனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கும். தலையில் முடியில் வந்து நம்மளுக்கு அந்த மெலனின் வந்து குறைஞ்சதுனா தான் அந்த நரைமுடி வந்து அதிகமாக நம்மளுக்கு வருது. அதனால் அந்த சத்துக்கள் வர வரைக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும். இதில் நம்ம ஆல்ரெடி எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்பருத்தி இலை மட்டும் சேர்ப்போம். இன்றைக்கி சேர்த்துருக்கிற பொருள் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த முருங்கைக்கீரை நல்ல இரும்பு சத்து கொடுக்கும். நல்லா முடியை வந்து வெள்ளை முடியை இல்லாமல் பண்ணும். அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டை தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எப்படி வரணும்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுற கண்டிஷன் அளவுக்கு வரணும். அது மாதிரி வர வரைக்கும் இதை நீங்கள் நல்லா வந்து திக் பேஸ்ட்டாக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம க்ரீன் கலரில் வந்து சேர்த்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆக ஆக நல்லா கருப்பாயிடும். இதை நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை. இதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் நல்லா கெட்டியாகிட்டே வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம சேர்த்து அந்த டிக்காசன் ஃபுல்லாக வந்து அந்த செம்பருத்தி இலையும் முருங்கை இலையும் நல்லா இழுத்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துடும். செம்பருத்தி பூ வந்து நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா முடியை வந்து ஷாம்பு பதம் நல்லா ஒரு சில்கி ஹேராக ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ வந்து நல்லா ஒரு ஷாம்பு கண்டிஷனில் இருக்கா நல்ல ஒரு சில்கி ஹேராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். பூ வந்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறப்போ நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இது இரும்பு கடாயில் நம்ம ரெடி பண்ணுறப்போ அந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயனும் சேர்த்து கிடைக்கிறப்போ நல்லா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிடைக்கும்.
இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிற வரைக்கும் அதே மாதிரி நல்லா கருப்பாயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் இரும்பு கடாயிலேயே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி வந்து அகலப்படுத்தி விட்டுட்டு அதை அப்படியே கீழே நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா வந்து முடியில் போட்ட செகண்டில் நல்லா பிடிச்சிக்குங்க. செம்மையாக வந்து கலரும் கொடுக்கு. இந்த முருங்கைக்கீரையும் செம்பருத்தி இலையும் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முடியே இல்லை, எங்களுக்கு முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது, முடி இல்லாமல் அப்புறம் எப்படி நரைமுடி வந்து ரெடி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. 2 பிரச்சனைக்குமே இது வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இப்போ அதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம போட்ட க்ரீன் கலரில் போட்டது எந்த அளவுக்கு நம்ம அந்த டிகாஷன்லாம் ரெடி பண்ணதில் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல வெள்ளை முடியெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கம் மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா வெள்ளை முடி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு உச்சந்தலையில் இருக்கிறதுனால நான் அந்த நேர் மட்டும் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக முடியில் வந்து ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆயிலு இருக்குது. வெள்ளை முடி கம்மியாக இருக்கிறதுனால ஆயிலோடு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையை ஃபஸ்ட் அன்றைக்கி குளிச்சுருங்க சீயக்காத்தூள் போட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் அழுக்கு இல்லாமல் இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இளநரை, முற்றிலும் இளநரை, செம்பட்டை, ரொம்ப அதிகமாக ஒயிட் ஹேரு, எவ்வளோ வயதினர் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஷாம்பு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நல்ல ஒரு ஷாம்பு கண்டிஷனு. அதனால் இது ஈஸியாக தான் நம்மளுக்கு இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வைங்க. நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு குளிக்கிறப்ப நல்லா முடி வந்து டோட்டலாக மாறி இருக்கும். ஃபஸ்ட் டைம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லைட்டாக தான் இருக்கும். நீங்கள் 2-3 ட்ரிப்பு வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே கலர் வந்து மாறிடும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.